செயற்பால தோறும் அரணே ஒருவர்க்கு உயர்பால தோறும் பழி. பத்து 2/2017 பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, துர்முகி வருடம் தை மாதம் 28ஆம் தேதி. இன்று பௌர்ணமி. கோயம்புத்தூர் ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி, சென்னை ஸ்ரீ சிங்கார வேலவர் இத்தலங்களில் தெப்பத் திருவிழா காட்சி. திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சல நாயகர் கோவிலில் கிரிவல பிரதக்ஷணம். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராக காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சந்திராஷ்டமம் பூராடம்.
திருமந்திர சிந்தனைகள் மிக உயர்ந்தவை. நம்முடைய வாழ்வுக்கு வழிகாட்டுகின்ற அற்புதமான பல செய்திகளை சொல்லுகின்றன. 5ஆம் தந்திரத்திலே 11வது தலைப்பு சத்புத்திர மார்க்கம் என்பது 7 பாடல்களை திருமூலர் இதிலே நமக்கு தந்திருக்கின்றார். 1496வது திருமந்திர பாடல் பூசித்தல் வாசித்தல் போற்றல் செபித்திடல் ஆசற்ற நற்றவம் வாய்மை அழுக்கு இன்மை நேசித்திட்டு அன்னமும் நீ சித்தி செய்தல் கற்று ஆசு அற்ற சத்புத்திர மார்க்கம் ஆமே. சத்புத்திர மார்க்கம், புத்திரம்னா பிள்ளைன்னு அர்த்தம். இறைவனுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய ஒரு பேர் பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைக்காது. இறைவனை தந்தையாக இருந்து நம்மை இறைவன் பிள்ளையாக ஏற்றுக்கொள்வானாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தவ வலிமை இருந்தால் இறைவன் ஏற்றுக்கொள்வான். யார் ஏற்றுக்கொண்டார்? திருஞான சம்பந்த பெருமான். திருஞான சம்பந்த பெருமானை குழந்தையாக இறைவன் ஏற்றுக்கொண்டார். அதுபோல் ஸ்ரீ வைஷ்ணவத்தில் பிரகல்லாதன், பக்த பிரகல்லாதன், சின்ன வயது. அந்த பக்த பிரகலாதனை மகாவிஷ்ணு தன்னுடைய குழந்தையாக ஏற்றுக்கொண்டார். விஷத்தை குடித்தாலும் அவனை கொல்ல முடியவில்லை. யானை ஏவியார்கள், கொல்ல முடியவில்லை. அப்படி சத்புத்திர மார்க்கத்திலே நச்சிகேதன் ஒரு சிறுவன், உபனிஷத் வருது, கேனோபஷன் உபனிஷத், அதில் நச்சிகேதன் என்ற ஒரு சிறுவன், அவன் யமலோகம் வரை சென்று யமனுடன் வாதாடுகின்றான். அந்த குழந்தை ஞானம் பெற்ற குழந்தை. துருவன் என்பவன் சின்ன வயதிலேயே அப்பாவுடைய மடியில் உட்கார வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அப்பா சொல்லிவிடுகின்றார், நீ அமரக்கூடாது, உனக்கு அந்த வாய்ப்பு இல்லை என்று. நீ அம்மா சொல்லுகின்றார், நீ திருமாலை நோக்கி தவம் செய், அந்த ஒரு வாய்ப்பு உனக்கு கிட்டும்னு சொன்ன உடனே துருவன் தவம் செய்கின்றான், ஒரு குழந்தை. எனவே துருவனைப் போல, நச்சிகேதனைப் போல, பிரகல்லாதனைப் போல, திருஞான சம்பந்த பெருமானைப் போல இறைவனுடைய சத்புத்திரனாக இருந்த, அதுவும் புத்திரன்னு சொல்லுங்க, ரொம்ப அழகான சொல் பாருங்கள். சத்புத்திரன்னா எவ்வளோ வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, புத்திரர்கள் தான் இருக்காங்க. அது சத்புத்திரனா அசத்தான புத்திரனான்றது காலம்தான் சொல்லணும். சத்புத்திரன்னா நல்லவன் அர்த்தம், திறமையானவன் அர்த்தம், தூயவன் அர்த்தம். அசத்தான புத்திரர்கள் நிறைய பேர் இருக்காங்க, சின்ன வயசுலேயே அசடு வழியிற பிள்ளைங்க. சத்புத்திர மார்க்கம்னு சொன்னார். அது என்ன செய்கிறதாம்? சின்ன வயதில் அந்த குழந்தைங்க பூசித்தல், பூஜை செய்கிறது, வாசித்தல், இறைவனுடைய பாடல்களை வாசிக்கின்றது, போற்றல், இறைவனை போற்றுகின்றது, ஜெபித்திடல், இறைவனை ஜபம் செய்ய வேண்டும். மந்திரம் என்றாலே ஜபம்தான். இப்போ நம்ம பார்க்கிறது முழுக்க மந்திரங்கள் தான். திருமந்திரம் என்று பெயர். மந்திரம்னா என்ன? வாய்விட்டு சொல்லக்கூடாது, மனதுக்குள்ளே சொல்லணும். நிறை மொழி மாந்தர் ஆணையிற் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப. ஜெபித்திடல், மந்திரம் ஜெபித்தல், ஆசற்ற நற்றவம், தவம் செய்தல், வாய்மை, உண்மை பேசுதல் ஒரு தவம்னு சொல்கிறார். இது எவ்வளோ முக்கியமான சிந்தனை பாருங்கள். இந்த காலத்தில் உண்மை பேசுகிறத போல் ஒரு ஆபத்து எங்கேயுமே கிடையாது. ஏன்னா பொய் பேசுகிறவன் அங்கங்கே ஒன்று சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் உண்மை பேசுகிறவனுக்கு அடி விழும், பொய் பேசுகின்றவனுக்கு மாலைகள் கழுத்தில் விழும். ஆனால் உண்மை என்பது தவம்னு சொன்னார். அதனால தான். ஏன்னா இன்றைக்கும் பாருங்கள், ஹரிச்சந்திரனுக்கு பிறகு காந்திக்கு பிறகு யாரையும் நம்ம சொல்ல முடியல. இந்த வரலாற்றில் இந்த 2 பேரை தான் மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்? அதுக்கப்புறம் உலகத்தில் எத்தனை கோடி பேர் பிறந்திருக்கிறாங்க, ஏன் அவங்களெலாம் நம்ம சொல்ல முடியாதுன்னா முடியவில்லை. வாய்மை என்பது ஒரு தவம். வாய்மை அழுக்கு இன்மை. அழுக்குன்னா புலன்கள், 5 புலன்கள் இருக்கு பாருங்க, மெய், வாய், கண், மூக்கு, செவி, இதெல்லாம் சுத்தமாக இருக்கணும். சுத்தமாக இருக்குதுன்னா குளிச்சுட்டு சுத்தமாக வருது இல்லைங்க. பார்க்கக்கூடாது. இப்போ கண்ணை சுத்தப்படுத்துறதுன்னா கண்ணில் தண்ணியை போட்டு கழுவுறது இல்லை. பார்க்கக்கூடாத பார்த்தா கண்ணு கெட்டு போகுது. பேசக்கூடாததை பேசினால் வாய் கெட்டு விடுகிறது. கேட்கக்கூடாததை கேட்டால் நம்முடைய காது அழுக்காகி விடுகிறது. காது அழுக்கானா உள்ளே இருக்க பஞ்சு வச்சு துடைக்கிறது இல்லை. கேட்கக்கூடாததை கேட்பது அழுக்கு. அதுபோல் சரீரம் காமத்தால் அழுக்காகிறது. இப்படி அருளாளர்கள் புலன்களை அழுக்கு ஆக்காமல் வைத்திருப்பார்கள். அதைத்தான் சொன்னார், அழுக்கு இன்மை நேசித்திட்டு அன்னமும் நீ சுத்தி செய்தல் ஆசற்ற சத்புத்திரம் மார்க்கம் மாமே. இப்படி இறைவனை பூசித்து நேசித்து பாராயணம் செய்து ஜெபித்தால் இறைவனுடைய திருக்குமாரனாக நாம் விளங்கலாம் என்கின்ற ஒரு அருமையான சிந்தனையை
திருமூலர் சத்புத்திர மார்க்கம் என்கின்ற ஒரு அருமையான தலைப்பிலே 1496 திருமந்திர பாடலிலே நமக்கு வழங்கி இருக்கின்றார். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீசைலேசதயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதேந்திர பிரவணம் வந்தே ரம்மஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். திருப்பாவை பாசுரத்தை நிறைவு செய்து கொண்டு நாச்சியார் திருமொழி என்கின்ற இந்த பாசுரத்தில் நுழைந்திருக்கின்றோம். இதனுடைய எண்ணிக்கை 143. ஆங்கிலத்தில் சொல்லணும்னு சொன்னால் 143 என்று சொல்லலாம். பிப்ரவரி 14ஆம் நாள் பெறுகின்ற ஒரு சிறப்பை ஆண்டாள் அன்றைய காலத்திலேயே இந்த நாச்சியார் திருமொழியாக பாடி சென்றது எவ்வளவு பெரிய பேராச்சரியமாகவும் பேர் உண்மையாகவும் அமைந்து கொண்டிருக்கின்றது பாருங்கள். ஆண்டாளினுடைய காதலை எல்லாம் இந்த 143 மூலமாகவே தெரிவித்து விட்டு சென்று விட்டாள். அப்படிப்பட்ட நாச்சியார் திருமொழியினுடைய முதல் பாசுரத்திலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இதுவரை கண்ணனே 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 என்று பாடிக்கொண்டிருந்தவள் இன்றைய தினம் மன்மதனே என்று பாடிக்கொண்டிருக்கின்றாளாம். இந்த மன்மதனுக்கு என்ன சிறப்பு? சிவபெருமானையும் பார்வதி அம்மையும் சேர்ப்பதற்காக தன்னுடைய அங்கங்களையே விட்டு கொண்டவன். அந்த சிவபெருமானுடைய நெற்றிக்கண் திறப்பால் அப்படியே சாம்பலாகி போனவன். அவன் காதலுக்காக இருவரை சேர்த்து வைப்பதற்காக இப்படி செய்தான் இல்லையா? அதனால் இன்று வரை தன்னை சேராமல் இருக்கின்ற, தன்னை தன்னோடு அழைத்து கொள்ளாமல் இருக்கின்ற அந்த ஸ்ரீமன் நாராயணனையே இந்த மன்மதனிடம் வேண்டி நிற்கின்றாளாம். அப்படியென்றால் ஸ்ரீமன் நாராயணனை தொழுதுவிட்ட பின்பு வேறு தேவதைகளை தொழலாமா என்றால் தொழவே கூடாது, பெரிய பாவம். இருப்பினும் போகின்ற அந்த தேவதையிடமும் அந்த தேவர்களிடமும் பெருமானையே யாசித்தால் எந்தவிதமான தீங்கும் இல்லை என்று நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் தெரிவிக்கின்றார்கள். அந்த முறை தவறாமல் ஆண்டாள் ஒரு நோன்பு நோக்கின்றாள். மன்மதனுக்காக நோன்பு நோக்கின்றாள். தை மாசத்திலே இந்த நோன்பு நோக்கின்றாள். ஒரு மண்டல காலமாக மாசியினுடைய முன்பகுதி வரைக்கும் இந்த நோன்பு நோக்கின்றாள். தையொரு திங்களும் தரை விளக்கி தன்மண்டலமிட்டு மாசி முன்னாள் ஐயனுண்மணர் கொண்டு திருவணிந்து அழகினு கலங்கரி தனங்கதேவா உய்யவுமாங்குலோ என்று சொல்லி உன்னையும் உம்பியையும் தொழுதேன் வெய்யதோர் தழலுமிழ் சக்கரக்கை வேங்கடவர்க்கென்னை விதிக்கிற்றியே. இன்னைக்கு திருமணமான பின்பு ஒரு மலைச்சாரல் மலை நிறைந்த பகுதியில் செல்வது வழக்கம். அதனால்தான் என்னவோ அந்த திருவேங்கடமுடையானுக்கு என்னை விதிக்கிற்றியே என்று ஆண்டாள் கேட்டுக்கொண்டிருக்கின்றாள். என்ன அழகான நோன்பு! தை மாதத்தில் தொடங்கி இருக்கின்றாள். மார்கழி முழுவதும் பாவை நோன்பு நோற்றியாகிவிட்டது. தை மாதத்திலே இந்த மன்மதனுக்கான நோன்பு. அப்படியே தரைகளை எல்லாம் அழகாக மெழுகி மண்டலம் மண்டலமாக வட்ட வட்டமாக கோலமிட்டு அழகு செய்திருக்கின்றாள். எதுவரைக்கும்? மாசி முன்பு வரைக்கும், மாசியினுடைய மாதத்தினுடைய முன்பகுதியான மாதம் வரைக்கும் ஒரு மண்டல காலம் இப்படி ஒரு நோன்பை நோற்று கொண்டிருக்கின்றாள். அந்த காமன் வருகின்ற பொழுது அவனுடைய கால்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது என்பதற்காக மிகவும் மெலிசாக சன்னமாக இருக்கக்கூடிய மணல்களையெல்லாம் கொண்டு அழகாக அந்த தெருவையெல்லாம் அலங்கரித்திருக்கின்றாள். அப்படிப்பட்ட ஆண்டாள் உய்யுகின்ற நிலையினை ஏற்றுக்கொண்டு சிறப்பான நிலையினை பெற வேண்டும் என்பதனை எண்ணிக்கொண்டு உன்னையும் உம்பியையும் அந்த காமனையும் அவனுடைய தம்பியான சாமனையும் தொழுது நிற்கின்றாளாம். யார் இந்த சாமன், யார் இந்த தம்பி என்று கேட்டால், அந்த கிருஷ்ணாவதாரத்தில் இந்த கண்ணனுடைய மற்றொரு மனைவியான ஜாம்பவதி, அவளுடைய மகன்தான் இந்த சாம்பன்.
எனவே இந்த காமனுக்கும் சாமனுக்கும், அந்த மன்மதனுக்கும் அவன் தம்பியான இந்த சாம்பனுக்கும் சேர்ந்த நிலையிலே ஆண்டாள் நோன்பு நோற்று கொண்டிருக்கின்றாள். அந்த நோன்பினுடைய பயன் என்ன? ஏதோ வீடு வேண்டும், ஏதோ வாகனங்கள் வேண்டும், ஏதோ சொத்து வேண்டும் என்பது அல்ல. எல்லாவற்றையும் காட்டிலும் உயர்ந்ததான ஒரு சொத்து, அசைக்க முடியாததான ஒரு சொத்து, அபரிமிதமான ஒரு சொத்து, அந்த பரமாத்மா, அந்த வேங்கடவர்க்கு என்னை விதி என்று ஆண்டாள் இந்த பாசுரத்தில் தெரிவிக்கின்றாள்.